தண்ணி சீவி குடிச்சு சுட்ட தண்ணி தொப்பி போட்டு குல்ஃபி இது காலியா நடப்பி போட்டு கட்ட தொப்பி நான் கொஞ்சம் கொஞ்சம் பப்பி இருட்டு கட்ட அல்வா வழுக்கு உருட்டி போட்டு மெதுவா கோபக்கார படவா உன்னை கொத்தி தின்ன வரவா கொதிக்குது கொதிக்குது கோழி குழம்பு ஊத்திட்டு ஊத்திட்டு ஒரு ரவுண்டு மணக்குது மணக்குது மீன் குழம்பு ஏத்திக்க ஏத்திக்க மறு ரவுண்டு புட்டு புட்டு சொர்ரா புட்டு கம்மி வேலை காஞ்சி பட்டு மழையா வெட்டி கட்டு அடிக்கடியா எடுத்துக்கட்டு ரம்மி 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 ரகசியமா போட்டு கும்மி அட தம்பி 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 நல்ல ஐயர் ஆட்டு தம்பி கொதிக்குது கொதிக்குது கோழி குழம்பு ஊத்திக்க ஊத்திக்க ஒரு ரவுண்டு ஹலோ சொல்றா மச்சி. எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துன்னு போல இருக்குடா. என்னடா சொல்ற? பிடிக்காதுன்னு சொன்னவ பிடிச்சிட்டாடா, கட்டி பிடிச்சிட்டா. கட்டி பூடிடா மச்சானே, கண்டபடி கட்டி பூடிடா. எப்படா மச்சான் கல்யாணம்? கல்யாணமா? இவ கூடயா? சான்ஸே இல்லை. தூங்கிட்டியா? லைட் ஆஃப் பண்ணட்டுமா? உனக்கு தூக்கம் வருதா? புது இடம் எப்படிம்மா தூக்கம் வரும்? எனக்கும் அப்படிதான். அப்புறம் என்ன, எந்திரி, கார்ட்ஸ் விளாட்லாம். எழுந்திரிச்சிட்டேன். இப்ப என்ன? கார்ட்ஸ் விளாட்லாமா? எனக்கு விளையாட தெரியாதே. தெரியாதுன்னு தான் சொல்லுவ. ஆட்டத்தில் நீ தான் ஜெயிப்ப. உன்னை பற்றி தெரியாதா என்ன? என்ன என்ன தெரியும்? இப்படி மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் ஏய், என்ன லைட் ஆஃப் பண்ற? கோபி, லைட் போடு. ஐயோ, எனக்கு லைட் எரிஞ்சா தூக்கம் வராது. எனக்கு லைட் இருந்தா தான் தூக்கம் வரும். எனக்கு லைட் எரிஞ்சா தூக்கம் வராது. மரியாதை லைட் போட போறியா இல்லையா? லைட் போடு கோபி. போட்டாச்சு, போதுமா? இங்க என்னையா பண்ற? சத்தம் போடாதீங்க, யாராவது வந்துட போறாங்க. அதனாலதான் மிட் நைட்ல வராதுன்னு சொல்றேன். கோபி கோபி, எழுந்துரு. அடிச்சி எழுந்துரு. என்ன? மணி 8 ஆகுது. காஃபி வேணுமா டீ வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என் மேல இருக்கிற கோவத்தை ஏன் காஃபி மேல காட்டுற? ஃபோன் அடிக்குது, எடுக்கிறானா பாரு. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஹலோ, டேய் லூசு, ஒரு லூசு பேசுதுடா. ஹலோ, ஒரு நிமிஷம் ஒன்றும் கேட்கல, வெளியில் வரேன். கொடுத்து வச்சவன்டா நீ. நைட்டு நீ சொன்னதுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை மச்சான். சும்மா வெறுப்பேத்தாதடா. என்ன மச்சி, சக்ஸஸ் தானே? டோட்டல் டேமேஜ். அல்வா கொடுத்துட்டா. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லிட்டா. இதெல்லாம் லவர்ஸ்குள்ள சகஜம் தானடா. அப்புறம் என்ன பண்ண போற? இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து மேரேஜுக்கு போகிறோம். அந்த அட்மாஸ்பியர் பார்த்த பிறகு ரியாக்ஷன் பார்ப்போம். இன்னைக்கு கல்யாண நாளா? ஆமாம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. வெல்கம். ஹலோ, வெட்டிங் டேயா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, பார்ட்டி எப்போ கொடுக்க போறீங்க? உண்மையிலேயே நம்ம 2 பேரையும் நியூ கப்புள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இன்னும் இங்க இருந்தா
குழந்தைக்கு பேரே வச்சிருவானுங்க போல இருக்கு. ஐ எம் ரெடி. டேய் சாரி. இட்ஸ் ஓகே. ஹேருக்கு தான் மிஸ்ஸஸ், மிச்சபடி எல்லாம் மிஸ் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. வந்துட்டா. ரிசார்ட்ஸ்ல தங்குறவங்களுக்கு விசேஷம்னா ரிசார்ட்டுக்கே விசேஷம். இன்னைக்கு நைட் உங்களுக்கு எங்க ட்ரீட். தேங்க்யூ. என்ஜாய் யுவர் செல்ஃப். மேனேஜரே சொல்லிட்டாரு, என்ஜாய். செத்த. மிஸ் அடிச்சா மிஸ் ஆகாது. குட்டி, நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. எல்லா ஹவுஸ்ல இருக்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்ல. சம்திங் ராங். மேனேஜர் தெரிஞ்ச ரூம் கொடுத்துருக்கான். ஐ திங்க் சம்திங் ரியலி ராங். கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ். இந்த பக்கம், இந்த பக்கம். கொஞ்சம் க்ளோஸா வரலாமே. ஓகே. சரி சரி. ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே? அப்புறம் ஏன் தள்ளி நிக்கிறீங்க? சேர்ந்து நில்லுங்க. குட். என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஆஹா, ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுங்க. மூஞ்சிய பாரு. ஹஸ்பண்ட் கூட்டுங்க. இன்னைக்கு நீ செத்த. கிராண்டா கொண்டாடியாச்சு. அழையாத. அந்த சந்தோஷத்தோட என்னடா பண்ற? எல்லாரும் கொண்டாடியாச்சு, நாம கொண்டாட வேண்டாமா? இதெல்லாம் உன் வேலை தானா? எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. தெரியாது. தெரியாது. ஏய் ஐயோ, தெரியாதுல்ல. அப்புறம் என்ன கல்யாண நாள்னு சொன்ன? இன்னைக்கு கல்யாண நாள் தானே? எப்ப நீ எனக்கு தாலி கட்டின? ஏய், இன்னைக்கு முகூர்த்த நாள், அதத்தான் கல்யாண நாள்னு சொன்னேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஷாலினி அப்பவே கூப்பிட்டா. அவ கூட போயிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல. இப்போ என்ன நடக்க கூடாது நடந்து போச்சு. மடத்தனமா பேசாத. விளம்பரத்துக்காக அவங்க பேப்பர்ல போட்டுட்டா உன் கூட சேர்ந்து ஏமானமும் உள்ள போகும். அப்புறம் வெளியே தலை காட்ட முடியாது. சரி டேய், நீ வெளியே போ. ஏன்? எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஓ சரி. டேய் வேலு, ஃபங்க்ஷன்ல ஆளை காணோம். எங்கடா போயிருந்த நீ? இங்கே தான் சார் இருந்தேன். இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம். அன்னைக்கு நைட்டு என்னென்னமோ ஆகிப்போச்சு. அதுக்கு என்ன இப்போ? உங்கள் ராசியை நினச்சா தான் சார் பயமாக இருக்குது. டேய் ஏன்டா எரிச்சது மறைச்சது எல்லாத்தையும் தோண்டி துரும்ப எடுக்கிற? போய் உன் வேலையை பார்ப்போ. உங்களாலேயே நம்ம மாட்டிக்குவோம் போல இருக்க. டேய், என்னடா தலைக்கண்ணி மூடிட்டு தூங்குற? இப்படியே படுத்தா மூச்சு முட்டி ஏதாவது ஆயிட போகுது. கோபி, கோபி, அடிச்சு எழுந்துரு. கோபி. What happened?
என்னாச்சுமா சொல்லுமா. என்ன காப்பாத்துங்க. ஹலோ, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. கோபி. அவருக்கு என்னாச்சு? கூடலூர் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மேலும் ஒரு வாலிபர் கொலை. அவருடன் தங்கியிருந்த பெண்ணிடம் விசாரணை. கொலை செய்ததாக கருதப்படும் பெண் ஒப்புக்கொள்ள மறுத்துள்ளார். சிபிஐ அதிகாரிகள் தங்கியிருந்த ரிசார்ட்டிலேயே கொலை நடந்திருப்பதால் மேலும் பல சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன. காவல்துறைக்கு சவாலாக இருக்கும் இந்த கொலைகளின் பின்னணி என்ன என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. கொலையாளி என்று கருதப்படும் பெண் விசாரணையில் தனக்கு ஒன்றும் தெரியாது என்றும் தான் நிரபராதி என்றும் கூறுவதால் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்த அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். என்ன வண்டி ஓட்டுற நீ? இவனா பணம் பறிக்கலான்னு ஆசைப்பட்டு என் மேல கைய வச்சிங்க, தாங்க மாட்டீங்க. கூட்டிட்டு வந்த மாதிரி மரியாதையை கொண்டு போய் விட்டுருங்க. அந்த பயம் இருக்கட்டும். பாஸே பயந்து ஓடிட்டான். நீங்க என்னடா போஸ் கொடுக்கணும்? ஐயோ அப்பா, டேய் உங்களுக்கு என்னடா வேணும் சொல்லிட்டேடீங்கடா. டேய் ஐயோ என்னால தாங்க முடியாது நான் சொன்னேன். சொல்லு, எத்தனை பேர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண? சொல்றா, எத்தனை பேர் அடையாளம் தெரியாம எரிச்சிருக்கிற? சொல்லு. இதெல்லாம் கேட்க நீங்க யாருங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். கேட்கறதுக்கு பதில சொல்லு. எதையும் மறைக்காம உண்மையே சொல்லிடு. நான் எப்போ சார் போய் சொன்னேன்? இந்த பொண்ணு உன் ரெசார்ட்ல தானே தங்கி இருந்துச்சு? ஆமா சார். அப்போ நீ போய் சொல்லியிருக்க. இப்போ உண்மையை சொல்லு. 5 நாள் தங்குறேன்னு சொல்லி ரூம் புக் பண்ணாங்க. ஆனா 4வது நாளே அவங்க காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு யாரை கொலை பண்ணிட்டதா பேப்பர்ல சாயங்காலம் நியூஸ் படிச்சோம். நல்ல வேளை அந்த பொண்ணு நம்ம ரெசார்ட்ஸை பத்தி எதுவுமே சொல்லல. அவ தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான்னு போட்டிருக்க சார். அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவங்க திங்ஸ்லாம் இங்கே இருக்கு. ஓடி போனவங்க மாட்டிக்கிட்டா இங்கே தான் தங்கின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அவன் தான் 2 நாளுக்கு முன்னாடியே ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டானே. ஓ, அப்படி பண்ண போறீங்களா? ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டதா அவங்க கணக்கை முடிச்சிட்டோம். அவங்க திங்ஸ் எல்லாம் கூட ஒன்று இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டோம். எந்த எவிடன்ஸும் இல்லாம அவங்க கொண்டு வந்த பொருள் எல்லாம் போட்டு எரிச்சிட்டீங்க. ஸோ